அந்த தர்மையை அப்புறம் தேவடியா பையன் தேவடியா பையன் நீங்களே பேசுங்க தேவடியா பையன் தர்மை எத்தனை யாரு தர்மா அந்த தர்ம சட்டம் அர்ஜுன செத்து போயிருவான். அவங்க யாரு இருக்கு எதிரியா அவங்க யாரா அங்காடிங்க இந்த பாதி நாடு நம்மளுக்கு ஆச்சா நம்மளுக்கு அது பேரு வச்சு இந்த தமிழ்லாம் நம்மளுக்கு ஆச்சு அப்படியே ஒண்ணே நம்மளுக்கு ஆச்சா ஒரு சந்தேகம் நாம அனுப்பந்து யாரு ஜல்லி மாமனே ஆமான பேர் ஜல்லி மாமனே சண்டி மாமன் யாரு தர்மா ஆனா ஜல்லி மாமன் எங்க போயிருக்கிறாரு சந்தேகம் குதிக்கு போயிருக்கிறார் நேரா ஜல்லி மாமன் போனாரா பாரு நேரா சண்டைக்கு தருங்கிட்டு போனாரா நேரா சண்டைக்கு ஜல்லி மாமன் போன போனாரா போன ஒண்ணு வேகுது ஒருத்தி அடி அடிச்சு ஒண்ணு மாமன் எங்க போவாரு மாமன் வரணும் தர்மம் செத்து போயிடுவான் தர்மம் செத்து போயிட்டான் செத்துனுங்கிற தர்மம் தானே கண்டிப்பா தர்மம் தான் செத்துக்கிறான் அது அந்த மாற்றம் இல்ல அதெல்லாம் சந்தேகமே கிடையாது ஆனா மாமா ஜல்லி மாமா எங்க போயிருக்கிறாரு கூலிக்கு போயிருக்கிறாரு மகராஜா விதமே ஒரு விதமா இருக்குது மகராஜா இப்ப யாருமே குத்தினார தர்மனே போனவன் ஒரே குத்து எவ்வளவு நல்லா ஏய் போய் மாம் குத்துற தர்மம் குத்துற அப்படியே அந்த ரத்தம் சந்தடி போற மூஞ்செல்லாம் ஓஹோ அப்படியே போற ரத்தமே அது குடிக்குமே வேணவா அப்படியா மாசாங்க எவ்வளோ போய் ஆமா ஆமா மகாராஜா நீ இவ்வளவு ஓடி கத்துக்க நீ செத்துனா பிரச்சனையே இல்லை எல்லாம் முடிக்காது தர்மம் செத்துக்கிறாரு மாமா குளிக்க போயிருக்கிறாரு முடிக்கல சத்தியமா கேட்கல ஒன்னே ஒண்ணு என்ன கேட்கலாம் எவடா சொத்துக்குது ரெண்டு பேரும் ஒரே சொத்து தான் எவடா சொத்துக்குது இன்னொரு ஒன்றரைக்கிறா ஒன்றையாக்குது எத்தனை பிள்ளைங்க இருக்கு 4 4 பிள்ளைங்களா 3 தான் ஆவாசி மகராஜா 4 கீது மகராஜா 4 கீது 6 மாசம் கூட்டிட்டு முழுவாதுக்கிறான் அரவாசி எங்க இருக்கிறாரு அரவாசி அப்படின்னு நானே நீ ಏನು ಮೇಸಿಗಳು ಚೆನ್ನಿ ಸಿಕ್ಕರ್ತಾಳ ಆಟ ಆಡ್ತಾರೆ ಗೆದ್ಕೊಂಡು ஒரு கத்திக்கினு என்ன பண்றது அதனால இந்த 56 நாடு 56 நாட்டுல கண்டிப்பா ஒரு வாரமா சுடுகாட்டு வாரமா
அந்த பையன் சுத்தத்தை கடிச்சிருப்பா. சுடுகாடு வரவன் நடுகாடுக்கு பாரு. கீது அவன் நடுகாடு கல் வடிக்கிறான் பாரு, தலை உரம் சோறு வடிக்கிறான் பாரு. அந்த இடத்தவனுக்கு எழுதி வச்சிடலாம். அந்த இடத்தவனுக்கு எழுதி வச்சிடலாம். அந்த பையன் இவளையே இடம் அந்த சுடுகாட்டுல ஏன்னா சேனாதி சேனலம் மாண்டு அழுந்து அழுந்து இவங்க வாயே வறண்டு போச்சு. சத்தியமா அழுந்து 12 நாள் அழுந்து அதனால கொஞ்சம் எச்சகடா விடுறான் மகராஜா. ஆனா அவனுக்கு அந்த நடுகாட்டுல இடம் உண்டு. மகராஜா எச்சலாம் கொடுக்குவான். ஆ, யா காரணம் கேளு. ஐயா, எனக்கு நானும் உனக்கு அழுந்து அழுந்து எந்த வறண்டு போச்சு. வறண்டு போச்சு. சத்தியமா வரும்போது பார்த்தோம். எப்படியாவது எச்சகடா படி சொல்லு. வரும்போது பார்த்தோம். எங்க பார்த்தேன்? அது ஏறிக்குதுல பின்னாடி ஆ, பூரா காஞ்சி வியக்குது. ஆ, காஞ்சி வியக்குது. நல்லா பூரா காஞ்சி விய இரு. பச்சை பையன் எங்களுக்கு இது பார்த்து அது நினைச்சு வந்துருச்சு. அப்படியா? போய் பார்க்கலாமா? ஓடி போய் ஓடி. ஐயா தர்மா, தேவையா பையனே தர்மால ஓடி போய் அந்த கடார ஓடி போய். இந்த தேவையா பையன் தேவையா பையன் நீங்க என்ன கேளுங்க. யார் அனுப்புது தர்மையோட போடாவா. ஆண்டவரே தேவையா பையன் தேவையா பையன் என்னவா கண்ணோடுங்க வர ஏய், இதியா, உட்காரு. அவன் தருமனே அனுப்பலாம் பாரு. அதேதான் அவனுக்கு சூடு சொல்லப்படாதா? ஓட்டுனால பிச்சுனால தெரியல. கண்டார ஓடி போய் அனுப்பிச்சுங்கிறானே. இந்த தேவையா பையன் அனுப்புறானே. எடுக்கவே காரணமா சேர்த்து. ஏமா இருக்கா யார் அனுப்புது ஆண்டவரே, அதான் ஆண்டவர் அனுப்புறது. அவனை போட்டு துணி இல்லை. ஆமா அந்த தேவடியா போய் ஒரு பிச்சைக்கார பையன். இந்த தேவையா பையன் அனுப்புறானே. என்ன சொல்லுங்க ஓ, ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லுங்க. நீ ஒதுக்கிறே நான் ஒதுக்கிறேன். மகராஜா நான் ஃபர்ஸ்ட் ஒதுக்கிறேன். ஓடி ஓடி. சிவாஜி மகராஜா 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 நான் ஒதுக்கிறது பதில முன்னால ஓக்கா கேட்டு அவங்க மேல நீ பார்க்கறத நான் பார்க்கறேன். நான் 2 மேல ஒரு தேவையா பையன் யாரை கேட்கிறேன்? அவனே அவனுக்கு கேட்கிறேன். தருவா, எங்க அம்மா சேர்க்க. பஸ் ஸ்டாண்ட் கீழே கொடுத்தானே சொல்லியோ எப்பா இது உள்ள உட்காந்து எங்க அம்மா அப்பா சைட் மாக்கிறாங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. சரி, அப்படி நான் ஒதுக்கிறோம். பண்ணி